வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்குகிறதா? அதிர்ச்சியூட்டும் தொடர் சம்பவங்கள். நேற்றிரவு உயிர் தப்பிய குடும்பத்தினர் பகீர் பின்னணி. மீண்டும் சிஐடி வாசலில் ஜோசித ராஜபக்ச திடீரென அழைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? செம்மணியில் மீண்டும் அதிர்ச்சி. ஒரே நாளில் 15 மனித எலும்புக்கூடுகள் வெளிவரும் புதிய சான்றுகள். கோட்டபாயாவின் முன்னாள் செயலாளருக்கு விடுதலை கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி. குறிப்பிட்ட சிறைச்சாலை சம்பவத்தில் புதிய திருப்பம். 2 கைதிகளின் மரணத்திற்கான காரணம் வெளியானது. களப்பில் கவிழ்ந்த படகு. 2 சிறுவர்களை பலியெடுத்த சோகம். தாகத்தில் தவிக்கும் வனவிலங்குகள் காப்பாற்ற களமிறங்கிய வவுசர்கள். தொடங்கியது விசேட நடவடிக்கை. எல்லோரையும் நம்ப வைத்து ட்ரம் செய்த ரகசிய ஆள் மாறாட்டம். செய்தியாளர்கள் ஏமாந்தது எப்படி? வெளியான பரபரப்பு தகவல். செங்கடலில் மீண்டும் அதிர்ச்சி. சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல். 6 பேர் பலி. சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கம். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் நிலையில் மக்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்த அச்சமும் அதிகரித்து வருகிறது. சமீப காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பான எண்ணிக்கையும் அதன் பின்னணியும் தற்போது கவனம் பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தங்காலை குடாவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலுகமுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட போது வீட்டுக்குள் சிலர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த சம்பவத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் அடிப்படையிலேயே அவர் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ஜோசித ராஜபக்ச சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு உரிய நடைமுறைக்கு புறம்பாக கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் வாகனம் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விசாரணையின் போது ஜோசித ராஜபக்சவிடம் இது தொடர்பான தகவல்கள் மற்றும் அவருக்கு தெரிந்த விடயங்கள் குறித்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளின் போது புதிதாக 15 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 15 மனித எலும்புக்கூடுகளில் மண்டையோடு இல்லாத 2வது எலும்புக்கூடும் 5 குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அடங்கும். தற்போதைய அகழ்விடத்தில் இருந்து 10 மீட்டர் தொலைவில் மேற்கொள்ளப்பட்ட பரிச்சார்த்த அகழ்வில் 2 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. அவற்றில் 11 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து மீட்கப்பட்டுள்ளன என தெரிவிக்க செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 49வது நாள் பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் சே லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழியில் மொத்தமாக 539 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 524 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அகழ்வு பணிகளின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 516ஆம் இலக்கமிடப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்து போன்ற ஒரு பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மணல் குவியலில் இருந்து ₹1 நாணய குற்றி ஒன்றும் பிற சான்று பொருட்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ந்து கிடைத்து வரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் சான்று பொருட்கள் தொடர்பில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று காலை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுகீஸ்வர பண்டாரா கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி வகித்த காலப்பகுதியில்
சுகீஸ்வர பண்டாரா ஒரே காலத்தில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராகவும் ஜனாதிபதி செயலகத்தில் திட்ட பணியாளராகவும் பணியாற்றியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனுடன் தொடர்பாக 2 அரச நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றதன் மூலம் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாகவே அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் காலம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களின் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி உயிரிழந்த ஒரு கைதி தலையில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருந்ததாகவும் மற்றிய கைதி நெஞ்சில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை ரத்தினபுரி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்தனர். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரா முன்னதாக தெரிவித்திருந்தார். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் காவல்துறையினருடன் காவல்துறை விசேட அதிரடிப்படை கலவர தடுப்பு பிரிவு மற்றும் ராணுவத்தினரும் குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள பிரேத பரிசோதனை முடிவுகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளன. இதனிடையே நாட்டின் மேலும் சில சிறைச்சாலைகளிலும் அண்மை காலங்களில் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 17 கைதிகளும் உயிரிழந்திருந்தனர். அதேபோன்று மகர மற்றும் புதிய மெகசின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் போது தலா 2 கைதிகள் உயிரிழந்திருந்தனர். இதனால் சிறைச்சாலைகளில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளன. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட காயங்களாலேயே உயிரிழந்துள்ளதாக தற்போது பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் எவ்வாறு இலக்கானார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. கற்பட்டி குரக்கன்கேனா பகுதியில் உள்ள களப்பில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 வயது சிறுவனும் 13 வயது சிறுமியும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சோக சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி வலைகளை சேகரிப்பதற்காக குடும்பத்தினர் படகில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. படகு கவிழ்ந்ததில் அதில் பயணித்த 2 சிறுவர்களும் நீரில் மூழ்கியுள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளில் இருவரும் மீட்கப்பட்ட போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட சிறுவர்களின் தந்தை மேலதிக சிகிச்சைகளுக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படகு கவிழ்ந்ததற்கான காரணம் உள்ளிட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை கண்டறியும் வகையில் கற்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலையால் தேசிய பூங்காக்களில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக வற்றி வருகின்றன. இதனால் வனவிலங்குகள் குடிநீர் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமத்தை சமாளிக்க விசேட நீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் கீழ் நீர்நிலைகள் வற்றியுள்ள பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் நேரடியாக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ, வில்பத்து, குமண மற்றும் புந்தள ஆகிய தேசிய பூங்காக்களில் உள்ள குளங்கள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய தேசிய பூங்காக்களில் சூரிய சக்தியில் இயங்கும் நீர் விநியோகம் மற்றும் குழாய் அமைப்புகள் ஊடாக நீர்நிலைகளுக்கு தொடர்ச்சியாக நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. எனினும் இந்த குழாய் அமைப்புகள் சென்றடைய முடியாத தொலைதூர பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு பவுசர்கள் மூலம் நீர் கொண்டு செல்லப்பட்டு நிரப்பப்படுகிறது. இதன் மூலம் கடும் வெப்பம் மற்றும் வறட்சிக்கு மத்தியில் தண்ணீரின்றி தவிக்கும் வனவிலங்குகளுக்கு தற்காலிகமாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. வனப்பகுதிகளில் தண்ணீர் கிடைக்காமல் போனால் விலங்குகள் நீரை தேடி மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி நகரும் அபாயமும் ஏற்படக்கூடும். எனவே வனவிலங்குகளின் வாழ்விடங்களிலேயே போதுமான நீரை வழங்குவது முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே நிலவும் வானிலை நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவைக்கு ஏற்ப நீர் விநியோகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் பாரசிங்க தெரிவித்துள்ளார். கடும் வறட்சியால் இயற்கையான நீர்நிலைகள் வற்றி வரும் நிலையில் தற்போது மனிதர்களால் கொண்டு செல்லப்படும் தண்ணீரே
பல வன விலங்குகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக மாறியுள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தாம் ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாற்றப்பட்டதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நேட்டோ மாநாடு நிறைவடைந்ததை தொடர்ந்து ட்ரம்மை குறிவைத்து தோளில் வைத்து ஏவக்கூடிய ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தவோ அல்லது படுகொலை செய்யவோ ஈரான் ஆதரவு படைகள் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து சீக்ரெட் சர்வீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்காராவில் ட்ரம்ப் வழக்கம் போல் அனைவரும் பார்க்கும் வகையில் கேமராக்களுக்கு முன்னால் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறினார். ஆனால் விமானத்தில் ஏறிய பின்னர் அதன் மறுபக்க கதவு வழியாக உணவுப் பொருட்களை ஏற்றும் கேட்டரிங் வாகனம் மூலம் ரகசியமாக வெளியே அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த C-32A என்ற சிறிய ராணுவ விமானத்திற்கு அவர் மாற்றப்பட்டார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் அந்த சிறிய விமானத்தில் தனியாக ஏறியதாகவும் பயணம் வழக்கம் போல நடைபெறுவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் வெள்ளை மாளிகை பணியாளர்கள், செய்தியாளர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் ட்ரம்ப் வழக்கமான ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் தான் பயணிப்பதாக நம்பியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தின் ஜன்னல் திரைகளை மூடி வைக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ட்ரம்ப் இல்லாமலேயே அந்த விமானம் வழக்கமான அழைப்பு குறியீட்டுடன் பயணித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ட்ரம்ப் பயணித்த C-32A விமானம் ரீச் 18 என்ற அழைப்பு குறியீட்டை பயன்படுத்தி புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனை சென்றடைந்த பின்னர் ட்ரம்ப் மீண்டும் பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறி ஊடகங்களின் கேமராக்களுக்கு முன்னால் தோன்றியுள்ளார். அதன் பின்னர் கத்தார் அரசு பரிசாக வழங்கிய அதிநவீன புகைன் 747-8 விமானத்திற்கு மாறி அமெரிக்காவிற்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளை போலியான பயணத்தில் ஈடுபடுத்தி ஆபத்தில் தள்ளியதாக கூறப்படும் விவகாரம் குறித்து அமெரிக்க பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான முக்கிய தகவல்கள் இருந்தால் அது குறித்து செய்தியாளர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படுத்தி இருக்க வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் அருகே செங்கடலின் நுழைவு பகுதியில் அமைந்துள்ள பாப் அல் மந்தப் நீரிணை அருகே சரக்கு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக ஏமன் கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் இருந்து 6 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு மீட்பு குழுவினர் சிகிச்சை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கவுதி கிளர்ச்சியாளர்களே காரணம் என ஏமன் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் தாக்குதல் தொடர்பில் கவுதி அமைப்பு உடனடியாக எந்தவொரு பொறுப்பையும் ஏற்கவில்லை. செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து கடந்த சில ஆண்டுகளாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக ஏற்கனவே சர்வதேச கடல் வர்த்தகம் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. உலகின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதைகளில் ஒன்றான பாப் அல் மந்தப் நீரிணை வழியாக தினசரி ஏராளமான சரக்கு கப்பல்கள் பயணிக்கின்றன. இந்த பகுதியில் மீண்டும் தாக்குதல் தொடருமானால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மேலும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஏமனில் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு சவுதி அரேபியா ஆதரவுடன் செயல்படும் ஏமன் அரசுக்கும் இடையிலான நீண்டகால மோதலுக்கு பிராந்திய பதற்றத்தை அதிகரித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஐநா ஆதரவுடன் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து கவுதி கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செங்கடல் பகுதியில் சவுதி எண்ணெய் கப்பல் மற்றும் எண்ணெய் உள்கட்டமைப்புகளும் முன்னதாக தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. அதேவேளை ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வரை உலகின் முக்கிய கடல்வழி பாதைகள் மீது பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு 224 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட என்ஜின் கோளாறால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இண்டிகோ நிறுவனத்தின் 6C-723 விமானம் நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது. விமானத்தை தரையிறக்க விமானி தயாரான போது விமானத்தின் இடதுபுற என்ஜின் செயலிழந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து விமானியுடன்
உடனடியாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வழங்கினார். தகவல் கிடைத்ததும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. இதனால் விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டதுடன் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதற்கிடையில் இரவு சுமார் 11:37 மணியளவில் ஓடு பாதை 25 விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. 224 பயணிகளும் பாதுகாப்பாக தரையிறங்கியதைத் தொடர்ந்து இரவு 11:47 மணியளவில் முழு அவசர நிலை திருப்பம் பெறப்பட்டது. இதன் பின்னர் சென்னை விமான நிலையத்தின் வழக்கமான விமான சேவைகள் எந்தவித பாதிப்புமின்றி தொடர்ந்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் இடதுபுற என்ஜின் செயலிழந்ததற்காக சரியான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தரையிறங்க வேண்டிய நேரத்தில் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் என்ஜின் கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. விமானத்தில் இருந்த பயணிகளின் உறவினர்களும் பதற்றத்துடன் காத்திருந்த நிலையில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய தகவல் கிடைத்த பின்னரே நிலைமை சீரடைந்தது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.